வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரே நேரத்தில் 2 வகையான பொங்கலை எப்படி ஃபாஸ்ட்டாக ஈஸியாக செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு குட்டி டம்ளரில் 4 டம்ளர் பச்சரிசி ஊற வச்சுருக்கிறோம், 1 டம்ளர் பாசிப்பருப்பு வறுத்து ஊற வச்சுருக்கிறோம். நான் வந்து ரிஃபைன்டு பாம் ஜாங்கரி, அதாவது நாட்டு சக்கரை, அது உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது எடுத்துருக்கேன். முந்திரி பருப்பும் திராட்சை தேவை சக்கரை பொங்கலுக்கு. அதுக்கப்புறம் கார பொங்கலுக்கு வந்து சுக்கு ஒரு சிட்டிகை, பெருங்காயம் ஒரு சிட்டிகை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இவ்வளவோ எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து நெய் யூஸ் பண்ண போகிறோம், ரிஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பச்சரிசியை வந்து நம்ம சிறுபருப்போடு நல்லா கழுவி ஒரு பானையில், இப்போ குக்கர்லன்னா 2 விசில் வச்சாலே நல்லா குழைய வந்துடும். நம்ம வந்து எலக்ட்ரிக் குக்கரில் வைக்க போகிறோம், பாத்திரத்தில். ஸோ பச்சரிசியும் சிறுபருப்பையும் நல்லா அலசி அது கூட தேவையான அளவு லைட்டாக சால்ட், இப்போதைக்கு லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா வெண்பொங்கலுக்கு சால்ட் தேவை, சக்கரை பொங்கலுக்கு லைட்டாக தான் தேவை. அதனால் கொஞ்சமாக சால்ட் போட்டு நம்ம வேக வச்சுக்கிறோம், லைட்டாக போட்டு வேக வச்சுக்கிறோம். அது அந்த அரிசியும் பருப்பையும் வேக வைக்கும்போது 1 டீஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில், 2 டீஸ்பூன் கீ, நெய் போட்டு வேக வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஒரு எலக்ட்ரிக் குக்கரில் பச்சரிசி, 4 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் சிறுபருப்பு போட்டிருக்கோம். ஸோ 8 டம்ளர் தண்ணி, இப்போ சிறுபருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் தண்ணி, 10 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏன்னா குழைய வேகணும். ஸோ 10 டம்ளர் தண்ணி ஊற்றணும். வேகும்போது ஒரு சிட்டிகை உப்பு போடுங்க கொஞ்சமாக. அப்புறமா நமக்கு வெண்பொங்கலுக்கு தேவைப்படும். இப்போதைக்கு 2 பொங்கலுக்கும் சேர்த்து 1 சிட்டிகை உப்பு போட்டுருக்கோம். 2 டீஸ்பூன் கீ போடுறோம். கொஞ்சோண்டு ரிஃபைண்ட் ஆயில். நல்லா குழைய வேகட்டும். இப்போ நம்ம இந்த பொங்கல் வேகிறதுக்குள்ள கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் 2த்துக்கும் சேர்த்து நம்ம முந்திரி பருப்பை ரெடியாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 வகையான பொங்கலுக்கும் நம்ம இப்போ முந்திரி பருப்பு எடுத்து வச்சாச்சு. சக்கரை பொங்கலுக்கு தேவையான கிறிஸ்மஸ் பழம், அதாவது காஞ்ச திராட்சையும் இதிலே நம்ம வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். காஞ்ச திராட்சையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதே கடாயில் இன்னும் ஒரே 1 டீஸ்பூன் நெய் விட்டு கார பொங்கலுக்கு மிளகு, சீரகம், மிளகு, இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே 2-3 கருவேப்பிலை போட்டுக்கோங்க.
கொஞ்சோண்டு பெருங்காயம், இஞ்சி இருந்தால் இஞ்சி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அது நான் வந்து சுக்கு பொடி யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்பொங்கலுக்கு சுக்கு பொடி போட்டுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, ரொம்ப நல்லா குழைய வெந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு சரியாக வேகலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அளவு கிடையாது, நம்ம குழைய வேகணும். நல்லா அந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா குழைய வேகணும். ஸோ உங்களுக்கு வேகாமல் இருக்குதுன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ரெண்டாக பிரித்து வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு ஹாஃப் நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு வெண்பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து மிளகு சீரகம் தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, கருவேப்பிலெல்லாம் போட்டு சுக்கு எல்லாம் போட்டு. ஸோ எக்ஸாக்ட் ஹாஃப் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் நம்ம மிளகு சீரகம் தாளித்த கடாயில் இந்த பாதி நம்ம வேக வச்ச பொங்கல் எடுத்து இதில் போடுறோம். இது வந்து வெண்பொங்கலுக்கு. இப்போ நம்ம இந்த வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க, அதிகமாக போட்டுட்டா நல்லாவே இருக்காது. கரெக்டாக போட்டுக்கோங்க. இதில் ஒரு டம்ளர் பால் ஊற்றுனீங்கன்னா பொங்கல் கெட்டி ஆகாமல் நல்லா தலை தலைன்னு உங்களுக்கு லூஸாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அருமையான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம 2 பொங்கலுக்கும் சேர்த்து முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வறுத்து வச்சோம் இல்லையா, அதில் வெறும் முந்திரி பருப்பில் ஒரு பாதியை இதில் போட்டுருவோம். சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து சக்கரை பொங்கல் செய்யலாம். இப்போ மீதி இருக்க பொங்கல்ல ஒரு டம்ளர் பால், தேவையான அளவு. நான் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை தண்ணி ஊற்றி அதில் கரைய வச்சு அதை வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். நான் ரிஃபைன்ட் பாம் சுகர் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நீங்கள் பால் ஊற்றி பொங்கல் பண்ணுறதுனால உங்களுக்கு அது கட்டி ஆகாமல் நல்லா தளதன்னு உங்களுக்கு நல்ல பொங்கல் கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வச்சாலே போதும். இந்த பாம் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவை இனிப்பு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் போடணும். செம்ம டேஸ்டாக சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை 2 போட்டு இறக்கிற வேண்டியதான். சுவையான சக்கரை பொங்கல் தயார். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி குயிக்காக ஒரே சமயத்தில் 2 பொங்கலையும் செஞ்சு அசத்துங்க. ஹாப்பி பொங்கல்.